பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மளை நினைத்திருக்கிறார். அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையில நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம், பேச போகிறோம். கர்த்தர் இன்றும் இன்று சதா காலங்களிலும் உங்களோடும் என்னோடும் அவர் பேசுவாராக. நாம் வேதத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாட்களில் உங்களோடு என்னோடு பேசுவாராக. கர்த்தர் எனக்கு பேசுவார், என் மூலமாய் உங்களோடு பேசுவார், உங்கள் மூலமாய் அநேகரோடு பேசுவார். என்னோடு கூட நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 8வது வசனம் 10வது வசனத்தை நாம் குறித்து பார்க்க போகிறோம். கர்த்தரை நம்பினால் என்ன கிடைக்கும்? மனிதர்களை நம்பினால் என்ன கிடைக்கும்? கணவன் மனைவியை நம்பினால் என்ன கிடைக்கும்? மனைவி கணவனை நம்பினால் என்ன கிடைக்கும்? பிள்ளைகள் தகப்பனை நம்பினால் என்ன கிடைக்கும்? தகப்பன் பிள்ளைகளை நம்பினால் என்ன கிடைக்கும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாய் கேளுங்கள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரர்களை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? பிரியமானவர்களே, இங்கே எல்கானா என்கிற ஆண்டவரே புருஷன் சொல்லுகிறான். எல்கானா என்கிற அன்னாளுடைய கணவன் சொல்லுகிறார், நீ ஏன் கவலைப்படுகிறார்? இந்த உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளை காட்டிலும் என்னுடைய முதல் மனைவியுடைய பிள்ளைகளை பார்க்கிலும், என் பங்காளி சொந்தங்களை பார்க்கிலும், உறவுகளை காட்டிலும், நான் பெற்றெடுத்த பிள்ளைகளை காட்டிலும் நீ எனக்கு அதிகம் அல்லவா? நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சோர்ந்து போகிறாய் என்று இங்கே எல்கானா என்கிற ஒரு புருஷன் அன்னாளை பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அவளும் இப்பொழுது ஒரு புதிதாக திருமணமானாலும் சரி, 40 வருடங்களாக திருமணமானாலும் சரி, கணவன் மனைவியை நம்பியாக வேண்டும், மனைவியை கணவன் நம்ப வேண்டும், பிள்ளைகளை நம்பித்தான் ஆக வேண்டும். இந்த பூமியில, இந்த குடும்பத்துல, சமுதாயத்துல அது எல்லாருக்கும் அது ஒரு விதமாக இருக்காது. சிலவர்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும், சிலவர்களுக்கு அது வித்தியாசமாக இருக்கும். சிலவர்களுக்கு கணவன் மூலமாய் செய்வார், சிலவனுக்கு ஆண்டவர் மூலமாக செய்வார். இது தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற அளவு வித்தியாசமாக இருக்கும். சற்று இங்கே நாம் தியானிக்கிறது என்னன்னு சொன்னால், இங்கே எல்கானா என்கிற அண்ணாளுடைய புருஷன் இப்படியாக சொல்லுகிறார், ஏன் கலங்குகிறாய்? நான் 10 பிள்ளைகளை காட்டிலும் நான் உனக்கு அதிக பலன், அதிக உன் கணவன் அல்லவா என்று சொல்லி இப்படியே தன் அண்ணாளை பார்த்து சோறு வரும் பொழுதெல்லாம், அவள் மறுமனையாட்டி அவளை திட்டும் போதெல்லாம், அவளுடைய சக்காலாத்தி என்று சொல்லி வேதத்தை நாம் பார்க்கிறோம். அவளை நோவடிக்கும் பொழுதெல்லாம், துன்பப்படுத்தும் எல்லாம், அவளை கண்ணீர் விட வைக்கும் பொழுதெல்லாம், இப்படியே 10 ஆண்டுகளாக அன்னாளை அவளுடைய சக்களத்தை துக்கப்படுத்தி கொண்டே இருப்பார். வாசல்ல போகும் பொழுது, சபைக்கு போகும் பொழுது, பலி செலுத்த போகும் பொழுது, முற்றம் தூக்க போகும் பொழுது, வெளியில போய் இறைச்சி வாங்க போகும் பொழுது, தோட்டத்தில் போய் தேங்காவோ மாங்காவோ பறிக்க போகும் பொழுது, அல்ல வெளியில ஒரு கடைக்கு போயிட்டு வரும் பொழுது, இப்படியே 10 ஆண்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை குறிச்சு என்ன குறிச்சு யாராவது ரோட்ல காரி துப்பிட்டா என்ன பார்த்தா துப்புனா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சைடுல அங்க வேற யாரையாவது பார்த்துட்டு போனா என்னதான் முறைச்சிட்டு பார்த்துட்டு போவாங்க, 1 நாள் 2 நாளைக்கு. பிரிய மாணவர்களே, இங்க எல்கானுடைய முதல் மனைவி அண்ணாளுடைய சக்களத்தை 10 ஆண்டுகளாக 10 குமாரர்களை காட்டில் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று. நான் இப்படிதான் சர்ச்சில் பேசிட்டு இருக்கும்போது, ஃபர்ஸ்ட் அங்க 10 வருஷமே போடல, 10 வருஷம் போடல, நீங்க எப்படி 10 வருஷம்னு பேசுறீங்க அப்படின்னு சொல்லி, அப்போ நல்லா அந்த 8வது அதிகாரத்தை நீங்க படிங்க அப்படின்னு சொல்லும் போது மறுபடி படித்தார். கீழ்ப்பகுதி, ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரர்களை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா? 10 குமாரர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? முதலாவது மனைவிக்கு 10 குமாரர்கள் இருந்தார்கள். அப்ப 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது அல்லவா?
அப்ப 10 ஆண்டுகளாக அன்னாளை நோகடித்துக் கொண்டிருந்தால் அவருடைய சக்களத்தை. இன்னைக்கு உன்னை நோகடிக்கிறாங்களா? கவலைப்படாது. இன்னைக்கு உன்னை கண்ணீர் விட வைக்கிறாங்களா? கவலைப்படாது. இன்னைக்கு நீ வெளியே போகும்போது வரும்போதெல்லாம் உன் சக்களத்தையோ, உன் தகப்பனோ, உங்க அம்மாவோ, உன்னுடைய சகோதரர்களோ, அல்ல உன் உடன் பிறப்போ, அல்ல உன் நண்பர்களோ உன்னை அற்பமாய் கேலி செய்து உன்னை நோகடிக்கிறார்களாம். வெளியில போகும்போது சந்தோஷமாய் வருவாய், வீட்டுக்குள்ளே வந்தோனே மனைவி நோகடிப்பாள், கணவன் நோகடிப்பான், பிள்ளைகள் நோகடிக்கும், உறவுகள் நோகடிக்கும், சகோதர சகோதரிகள் நோகடிப்பார்கள். இங்கே அப்படிதான் அப்படிப்பட்ட சூழ்நிலை அன்னால் வாழ்ந்து கொண்டிருந்தாள். பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல இருந்தா என்ன, அவங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யோபு மனைவியை போல, நீ தேவனை தூசித்து ஜீவனை விடு, இல்லைன்னா எக்கேடுங்கிட்டு போ, எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது என்று சொல்லி அன்னால் சொல்லி கொண்டு போயிருக்கலாம். ஆனா யோபுடைய மனைவியை போல அன்னால் சொல்லவில்லை. பிரியமானவர்களே, அதுதான் நீதிமொழி புஸ்தகத்திலே சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? புத்தி உள்ள குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? புத்தி உள்ள ஸ்திரியோ தன் வீட்டை கட்டுகிறாள். எத்தனை குடும்பங்கள் டைவர்ஸ், எத்தனை குடும்பம் பிரிந்து இருக்கிறது, எத்தனை குடும்பம் நாளைக்கு டைவர்ஸுக்காக கோர்ட்டுக்கு போகிறாங்க, எத்தனை வாலிப பிள்ளைகள் திருமணமாகி டைவர்ஸுக்காக அப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு போறாங்க, நாளைக்கு கிளம்பி போறாங்க டைவர்ஸ் கொடுக்கிறதுக்கு, நாளைக்கு டைவர்ஸுடைய சர்டிபிகேட்டை வாங்க போறாங்க. கணவன் வேண்டாம், மனைவி வேண்டாம்னு சொல்லி 10 ஆண்டு, பிரியமானவர்களே, 10 ஆண்டு அவளுடைய சக்களத்தை நோக்கடித்தாள் என்று சொன்னார். எந்த அளவுக்கு அவளுடைய இதயம் புண்ணாகி இருக்கும், அவளுடைய கண்களில் தண்ணீர் வடிந்திருக்கும், எந்த அளவுக்கு அவளுடைய நாவுகள் வற்றி போயிருக்கும் என்று நீங்கள் யோசித்ததுண்டா? திருமணமாகி 6 மாதத்துல, திருமணமாகி 6 நாள்ல, 6 மாதத்துல இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் 6 மாதத்துல, 6 வருஷத்துல டைவர்ஸுக்காக அப்ளை பண்ணுகிறீங்க. டைவர்ஸ் வேண்டும் என்று உன் புருஷனை தொந்தரவு பண்ணுகிறாய், உன் கணவனை தொந்தரவு பண்ணுகிறாய். பிரியமானவர்களே, இங்கே அன்னாளை போல அழுதாலும் அந்த வீட்டை விட்டு போகக்கூடாது. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், டைவர்ஸுக்காக அப்ளை பண்ணினவர்கள் யாராக இருக்கட்டும், ஜென்ஸா இருக்கட்டும், லேடிஸா இருக்கட்டும், மாமன் அத்தனுடைய டார்ச்சர் படியா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த வீட்டை விட்டு நீங்க வெளியேறக்கூடாது. பிரியமானவர்களே, அன்னால் நினைத்திருந்தால் அவங்க தாத்தா வீட்டுக்கு போயிருக்கலாம், பாட்டி வீட்டுக்கு போயிருக்கலாம், சித்தப்பா வீட்டுக்கு போயிருக்கலாம், அம்மா வீட்டுக்கு போயிருக்கலாம், அண்ணன் தம்பி வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனா அவ போகவே இல்லை. பாருங்களேன், கண்ணீரை துடைத்து விட்டு மறுபடியும் காலையில திட்டுறா, மத்தியானம் திட்டுறா, சாயங்காலம் திட்டுறா. 10 ஆண்டு. இன்னைக்கு மாமியார் சொன்னா தனி குடித்தனம் போற குடும்பம் உண்டு, மாமனார் திட்டினா தனி குடித்தனம் போற குடும்பம் உண்டு. உங்களுக்கு சகித்தன்மை இல்லை, உங்களுக்கு சகிக்க தெரியவில்லை. நான் அதனாலதான் சொல்லுவேன், திருமணமானவர்கள் நீங்கள் 20 வயது பெண்ணாக இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் வீட்டிலே நீங்கள் அந்த வாலிப நாட்களிலே இருந்த சகிப்புத்தன்மை வேற, திருமணமாகி நீங்கள் சகிப்புத்தன்மை அது வேற. அதுக்கப்புறம் உங்களுடைய குழந்தை பருவங்கள், குழந்தைகள் பெற்றெடுத்து வளர்க்கும் பொழுது அது ஒரு சகிப்புத்தன்மை. 60 ஆண்டுகளுக்கு அப்புறமாக அது ஒரு சகிப்புத்தன்மை. 4 விதமான சகிப்புத்தன்மை. உன் வீட்டிலே இளம் வயதிலே இருக்கும் பொழுது அது உனக்கு ஒரு சகிப்புத்தன்மை, அது வேற. அதுவும் இந்த திருமணம் ஆகும் பொழுதும் அது ஒன்று அல்ல. எல்லாரும் சொல்லுவாங்க, நான் அந்த நாட்கள்ல இருந்து கஷ்டப்படுதேன், இங்கே வந்து கஷ்டப்படும். அந்த கஷ்டம் வேற. திருமணமாகி உன் கணவனோடு வீட்டுக்கு வருகிற கஷ்டம் வேற. நீ குழந்தையை பெற்று வளர்க்கிற ஒரு கஷ்டம் வேற. 60 வயசுக்கு அப்புறம் நீ பட போகிற ஒரு கஷ்டம் வேற. பிரியமானவர்களே, நல்லா நீங்க தெரிந்து கொள்ளுங்கள், நல்லா நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், சரியாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இங்கே அன்னாள் எவ்வளவு திட்டினாலும், அவளை புறக்கணித்தாலும், கண்ணீர் விட வைத்தாலும், ஆனா போல பாருங்களேன், மாமியார் வீட்டுக்கு போல, அம்மா வீட்டுக்கு போல, பங்காளி வீட்டுக்கு போல, சித்தப்பா வீட்டுக்கு போல, தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகல, பஞ்சாயத்தே இல்லை.
ஆனா யோபனுடைய பொண்டாட்டி, யோபனுடைய மனைவி, உன் தேவனை ஆமென் விட்டு உன் தேவனை தூசி, நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு என்று சொல்லி போய்விட்டாள். பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனை பேர் 6 மாதம் திருமணமாகி 6 வருஷத்துல திருமணமாகி 6 நல்ல திருமணமாகி டைவர்ஸுக்கு பிரிவினைகளுக்கு ஆமென் இன்றைக்கு ஆமென் நாளை காலையில ஆமென் நீங்க கோர்ட்டுக்கு ஸ்டேஷனுக்கு எத்தனை பேர் போறீங்க? உனக்கு சகிப்புத்தன்மை இல்லை. இங்க அண்ணால் 10 வருஷம் 10 years. The heart pain, the body pain, the future life pain, the 10 year, the annual life, the 10 year, the pain, the heart pain, no back annal, no back annal. இன்றைக்கு எத்தனை பேர் நீங்கள் 6 மாதத்துல 6 வருஷத்துல திருமணமாகி ஆமென் கோர்ட்டுக்கும் ஸ்டேஷனுக்கும் பஞ்சாயத்துக்கும் போய்கொண்டிருக்கிறாயே, உனக்கு சகிப்புத்தன்மை இல்லை. நாலு விதமான சகிப்புத்தன்மை உண்டு. உன் வாலிப நாட்களை சகித்தது, கஷ்டப்பட்டது, அது உன் வீட்டோட உண்டு. அதை உன் கணவன் வீட்டில், உன் மாமியார் வீட்டிலே அதை சேர்க்க கூடாது. இங்க படுகிற உபத்திரவம் கஷ்டம் அன்னையில இருந்து உனக்கு ஆரம்பிக்கு. இது வேற, அது இதெல்லாம் கூட்டி ஒன்று சேர்த்து மிக்ஸ் ஆகி உன் வாழ்க்கைய கெடுக்காத, உன் லைஃப கெடுக்காத. சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீ சகித்துக்கொள். இங்க அண்ணால் 10 வருடமாக சகித்துக் கொண்டாள். அண்ணால் 10 வருடங்களாக சகித்துக் கொண்டாள். மகளே, மகனே, the 10 year, the அண்ணால், the waiting 10 year, the அண்ணால் waiting. நீ வெயிட் பண்றியா? நீ பொறுத்து கொள்றியா? நீ சகித்துக் கொள்றாயா? உன்னால முடியல. அதை பழகிக்கொள், அதை பழகிக்கொள், அதை பழகிக்கொள். காலேஜ் படிக்க பழகி கொண்டாய், திருமணம் செய்வதற்கு பழகி கொண்டாய், உன் ஊரிலே நீ கெத்தாக வாழ்வதற்கு பழகி கொண்டாய். சகிப்புத்தன்மையை மாத்திரம் நீ ஆமென் பழகி கொள்ளவிட்டால் ஆமென் உனக்கு வாழ்க்கையிலே ஆபத்துகள் நேரிடும், உன் வாழ்க்கையிலே கண்ணீர் நேரிடும். இப்போது இருக்கிறதை பார்க்க, உன் திருமண உறவிலே ஆமென் பிரச்சனைகள் ஏற்படும். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் அதையெல்லாம் நிறுத்திவிட்டு சகிப்புத்தன்மையிலே பழகிக்கோ. அது நிரந்தரம் அல்ல உனக்கு. இங்கே அண்ணாள் அப்படிதான் எல்கானாவை தன் கணவனை நம்பி 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 ஆமென் 10 வருஷங்களாக வெயிட் பண்ணி கொண்டிருந்தாள். நிரந்தரம் அல்ல. சோர்வுகள், பிரச்சனைகள், மாமியார் மருமகளுடைய சண்டைகள் நிரந்தரம் அல்ல, நிரந்தரம் அல்ல. அது உனக்கு நிரந்தரமா இருக்க போகிறது அல்ல. கொஞ்ச காலம். அண்ணாளுக்கு 10 year, உனக்கு 10 மாதமா இருக்கலாம். 6 மாசம் தான் ஆச்சு உனக்கு திருமணமாகி. வந்த உடனே உன் குடும்பத்துல சண்டை. ஒரு 10 மாசம் போற, 6 வருஷம் தான் ஆச்சு. உன் குடும்பத்துல அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, மாமியார் மருமக ஒத்து போகல, நாத்தனார் தொல்லை. 6 வருஷம் தானே ஆச்சு. ஒரு 4 வருஷம் எஸ் பொறுத்துக்க, 10 வருஷம் தானே. பிரியமானவர்களே, எங்களுக்கு திருமணமாகி 20 வருடங்கள் எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ எல்லாம் வந்தது. மாமியார் மருமகள் மச்சனை, எங்கள் பிரச்சனை, ஊர் பிரச்சனை, கணவன் மனைவி எங்களுக்குள்ள பிரச்சனை,
எவ்வளவோ வந்து விட்டது. காலங்கள் பாருங்க, 20 வருஷம் ஆகிவிட்டது. எல்லாம் மாறி போனது. 10 வருடம் அண்ணாலை போல எங்கள் பாடுகள் எல்லாமே மாறிவிட்டது. உன் பாடுகள் மாறும், நிரந்தரம் அல்ல. திருமண வாழ்க்கை பாடுங்கிறது நிரந்தரம் அல்ல, நிரந்தரமானது அல்ல பிரியமானவர்களே. இங்கே வேதத்திலே வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். 1 சாமுவேல் 1:8 ஆவல் பூசனாகி எல்கான் அவளை பார்த்து, அண்ணாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று. சிலவங்க இவங்களை நம்புவாங்க, சிலவங்க மனுஷனை நம்புவாங்க, ஊழியக்காரங்க நம்புவாங்க, பாஸ்டர் நம்புவாங்க. சிலவங்களுக்கு அது நடக்கும். இன்னைக்கு நாங்களாம் ஊழியம் பண்றோம், 17 வருடமா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். முழு நேரம் ஊழியமா, குடும்பமா. எவ்வளவு பேரை ஜெபம் பண்ணிருப்பாங்க, எவ்வளவோ சர்ச்சை பாஸ்டர் ஜெபம் பண்ணிருப்பாங்க, மந்திரவாயிட்ட போயிருப்பாங்க, ஆமீன், பல குறி கேட்கிறவங்கிட்ட போயிருப்பாங்க, சாமியார்கிட்ட போயிருப்பாங்க, எல்லா பக்கமும் போயிருப்பாங்க. கடைசியில ஆமீன் எங்க நம்பரை யாருக்கா வாங்குவாங்க, இந்த யூடியூப்ல பார்ப்பாங்க, ஜாய்டிவில பேசுவேன் அதில் பார்ப்பாங்க, யூடியூப்ல பேசுவேன் அதை பார்ப்பாங்க, வில்லேஜ் சிட்டிக்கு ப்ரேயருக்கு போகும்போது அங்க யாராவது அறிமுகமா எங்க நம்பரை கொடுப்பாங்க. ஆமீன். அதுக்கப்புறம் எங்களை போய் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. நாங்க ஒரு 3 டைம் தான் ஜெபம் பண்ணுவோம், 3 வாரம் ஜெபம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் தேவன் எங்க மூலமாய் அவர்களுக்கு விடுதலையும் சுகத்தையும் நன்மையையும் அற்புதங்களையும் இந்நாள் வரை செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இது எங்களுக்கு கொடுத்த வரம், எங்களுக்கு கொடுத்த தாழ்ந்து. ஆனா சிலவர்களுக்கு தேவன் தான் கொடுப்பார், சிலவர்களுக்கு தேவனே கொடுப்பார். எலியாவுக்கு ஆண்டவர் நினைச்சா ஒரு மனுஷன் கையில நல்ல தூக்கு சட்டில நல்ல சப்பாத்தி, நல்ல கண்ணுக்குட்டி, கொளுத்த கண்ணுக்குட்டி இறைச்சிய 3 நேரமும் ஆமீன் கொடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்கலாம். தேவனால அந்த மனுஷனை மறைக்க முடியாதா? தேவன் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நடக்கும், நிற்கும் வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷனை போய் ஆமீன் ஏற்படுத்த முடியாதா? எதற்காக ஆமீன் காகைக்கு கட்டளையிட்டார்? தேவனே. இங்கே அண்ணாலும் எல்கானாவை நம்பி 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 இன்னைக்கு பாலா போயிட்டா. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு 1 வருஷத்துல நடக்கலையா, 3 வருஷத்துல நடக்கலையா, 5 வருஷத்துல நடக்கலையா, 6 வருஷத்துல நடக்கலையா, 8 வருஷத்துல நடக்கலையா, 9 வருஷத்துக்குள்ள நடக்கலையா, யாரையுமே நம்பாதீங்க, யாரையுமே நம்பாதீங்க. இங்க அண்ணாளுக்கும் தேவனுக்கும் ஒரு கனெக்ஷன். அண்ணாள் ஜீசஸ், அண்ணாள் கர்த்தர், அண்ணாள் தேவன், அண்ணாள் பரிசுத்த ஆவி, அண்ணாள் பிதாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. சிலருக்கு தேவன் தான் செய்வார், சிலருக்கு பாஸ்டர் மூலமாய் செய்வார், சிலருக்கு மனிதர்கள் மூலமாய் செய்வார். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அண்ணால் புரியவில்லை. 10 வருடம் கழித்து 11வது வருடத்துல அவள் ஆண்டவரை ஆமீன் நம்ப தொடங்கினாள். வசனத்தோடு நான் பேசுகிறேன். 1 சாமுவேல் 1:10 வசனம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். எப்போ? 11வது வருஷம், 10வது வருஷம் கடைசியில, அப்படி நான் நினைக்கிறேன். பைபிள்ல அப்படி போடல, நான் நினைக்கிறேன். 10 குமாரர்கள் அண்ணாளுடைய சக்காலத்துக்கு. ஒருவேளை அது 11வது வருஷமா இல்ல 10வது மாசம் 10வது மாதமானு தெரியல. என்னுடைய கற்பனைக்கு நான் சொல்றேன். மனம் கசந்து போய் கர்த்தரை நோக்கி பார்க்கிறாள். வந்துச்சு பாருங்க. இந்த 10 வருடத்திற்கு முன்பாக ஆண்டவரை போயிருக்கலாம், ஆலயத்துக்கு போயிருக்கலாம், சபைக்கு போயிருக்கலாம், போகலையா?
கணவனையே நம்பினார். நான் சொன்னேன் இல்லையா, சிலவர்களுக்கு மனிதர்கள் மூலமாய், சிலவர்களுக்கு ஊழியக்காரர்கள் மூலமாய், சிலவர்களுக்கு தேவ தூதர்கள் மூலமாய், சிலர்களுக்கு தேவனே வந்து இறங்கி உதவி செய்வார். பைபிள் அப்படிதான் இருக்கு. தூதர்களை அனுப்புவார், பரிசுத்த ஆவியானவர் வருவார், இயேசு வருவார், பிதா வருவார், மோசே வருவார், ஜனங்களும் வருவார்கள். யோசுவா யுத்தத்திற்கு போகும் பொழுது அவருடைய தேவக்காரர்களை ராகாப் காப்பாற்றுவார், மனிதர்களை கொண்டு காப்பாற்றுவார், பாஸ்டர்மார்களை கொண்டு காப்பாற்றுவார். அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது உண்மையா பொய்யான்னு தெரியாது, பழமொழி எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு வெள்ளம் வந்துச்சா, அப்போ ஒரு மனிதன் மிகவும் தேவனுக்கு பிரியமானவனா வாழ்ந்தாராம். பாஸ்டிங் பிரேயர், காணிக்க கொடுக்கறது, தசம்பம் கொடுக்கறது, ஜெபம், சபைக்கு போறது, ஆமென், வீட்டு பிரேயர் எல்லாம் பர்ஃபெக்டா அந்த ஐஸ்வர்யவானை போல நான் இதையெல்லாம் சிறு வயது முதல் நான் செய்து கொண்டு இருக்கிறேன்னு அவரும் சொல்லியிருக்காராம். அப்போ வெள்ளம் வந்தது, எல்லாரும் அழிந்து விட்டார்களாம், இவன் மாத்திரம் மாட்டிக்கொண்டானா வெள்ளத்திலே. அப்போ ஒரு மரத்தின் மேலோ வீட்டின் மேலேயோ ஒரு இடத்திலே அவன் அமர்ந்து மரணத்துக்கு ஏதுவாய் வெள்ளத்தில் அடித்து கொண்டு போக வேண்டும் என்று ஆமேன் அவன் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கும் பொழுது ஹெலிகாப்டர்ல ஆமேன் அந்த தீயணைப்பு படையினர்கள் வந்து காப்பாற்ற வந்தார்களாம். வா வா அப்படின்னு சொல்லி ஏணி போட்டு போட்டாங்களாம். அப்ப அவன் சொன்னானா, இல்ல இல்ல தேவனனை காப்பாற்றுவார், நீங்க போங்க அப்படின்னாரு. ரெண்டாவது போட்ல வந்தாங்களாம் போலீஸ், வா 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 அப்படின்னாங்களாம். இல்ல 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 தேவன் வருவாரு, போங்க போங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன. மூணாவதாக யாரோ ஒருவர் வந்து, வா எங்களுடைய வாகனத்துல ஏறிக்கொள், எங்களுடைய ஹெலிகாப்டர்ல ஏறிக்கொள், எங்களுடைய ஏனில ஏறிக்கொள் என்று சொன்னார். இல்ல 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 இல்லை, தேவன் வருவார் என்னை காப்பாற்ற, நீங்கள் போகலாம் என்று சொன்னார். கடைசியில வெள்ளம் ஏறி 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 நோவாவுடைய காலத்துல போல ஆமேன் 2 பணம் உயரம் 3 பணம் உயரம் 150 அடி உயரத்துல வெள்ளம் அடிந்து அதை மரத்தை ஒடித்து, கொட்டாவை ஒடித்து, வீட்டை இடித்து ஆமேன் மரித்து போய்விட்டானாம். பின்பு ஆமேன் அவன் இளைப்பாறுதல் இடத்திற்கு நியாயஸ்தானத்திற்கு ஆமேன் போகும் பொழுது ஆமேன் லாசர்வை போல ஆமேன் அவன் போகும் பொழுது ஒரு கற்பனை கதைன்னு சொல்லுகிறாங்க, உண்மையா பொய்யான்னு தெரியல. அப்போ அங்கே அவர் சொன்னானா, ஏசப்பா நான் உமக்காக இதெல்லாம் நான் பண்ணனேன், ஐஸ்வர்யவானை போல சிறு வயது முதல் இந்த 45 வயசு 50 வயசு வரைக்கும் இருந்தேனே, நீங்க ஏன் என்ன காப்பாத்த வரல, நீங்க உங்களுக்கு அதை விட உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டான். ஏசப்பா சொன்னாதான், ஹெலிகாப்டர்ல வந்தானா மத்தியானம் 12 மணிக்கு ஒருத்தன், ஆமா வந்தான் ஏசப்பா, நான் தான்ப்பா அனுப்பி விட்டேன். ஒருத்தன் போட்ல வந்தானா, ஆமா ஏசப்பா 12:45 ஒருத்தன் வந்தான், நான் தான்ப்பா அனுப்பி விட்டேன். அடுத்து போலீஸ் வந்தாங்களா, ஃபயர் ரேஞ்ச் வந்தாங்களா, ஆமா 1:15 வந்தாங்க, நான் தான்ப்பா அனுப்பி விட்டேன் அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா. சிலவர்களுக்கு மனிதன், சிலவர்களுக்கு தேவ தூதர், சிலவங்களுக்கு பாஸ்டர்மார், சிலவர்களுக்கு தேவன். அன்னால் 10 வருடங்களுக்கு அப்புறமாக அந்த 10வது வசனத்தில் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். எப்படி 11வது வசனத்தை நான் வாசித்து நான் முடிக்கிறேன். சேனைகளின் கர்த்தாவே தேவரே, உம்முடைய அடியனாகிய சிறுமனை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியானுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாள் நான் அவனுக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சகரம் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினேன். கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். எப்போ? 10 வருஷத்துக்கு அப்புறம், 11 வருஷத்துக்கு உள்ள. இன்னைக்கு அப்படி யாராவது இருக்கிறீங்களா? 2 வருஷத்துல நடக்கலையா? உன் வியாதி 2 வருஷத்துல சரியாகலையா? ஓடு தேவனை நோக்கி. குழந்தை பாக்கியம் உனக்கு இல்லையா? 1 வருஷம் 2 வருஷத்துல இல்லையா? டாக்டர்கிட்ட போகாத, ஓடு ஆலயத்தை நோக்கி. திருமணம் ஆகல, 30 வயசு 38 வயசு 42 வயசுலயும் ஆமேன் திருமணம் ஆகாம வீட்டில இருந்து செய்தியவே பார்த்து கொண்டு இருக்கிறாயா? என்னை தேடி வருவார்கள் என்று மூட நம்பிக்கையை விட்டு விட்டு ஓடு சபைக்கு. டைவர்ஸுக்காக அப்ளை பண்ணி கோர்ட்ல இருந்து ஆர்டர் வரணும் அப்படின்னு சொல்லி ஆமே டிவி நிகழ்ச்சியை பார்த்து ஒரு ஊழியக்காரன் பேசுறதையா
கேட்டு நீ நம்பி உன் வாழ்க்கையை நீ கெடுத்து கொண்டு இருக்கிறாயா? ஓடு, டைவர்ஸ வாபஸ் வாங்க. பிரியமானவர்களே, யாரை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? பிரியமானவர்களே, யாரை நம்ப போகிறீர்கள்? மனுஷனையா, பாஸ்டர்மாரையா, தேவ தூதனையா, கர்த்தரையா? இவங்க 4 பேருமே வெரி இம்பார்ட்டன்ட். இவங்க 4 பேருமே வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா இங்க வேதத்தின்படி எல்கானாவை அன்னாள் நம்பி 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 10 வருஷம் ஆகிவிட்டது. 11வது மாதத்திலே தேவனை நம்புகிறாள். அங்கே அவளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிறது. இன்றைக்கு யாரை நம்ப போகிறீர்கள் என்று இந்த செய்தி மூலமாய் நீங்கள் தெரிந்து கொண்டு கர்த்தரை ஃபாலோ பண்ணுங்கள், கர்த்தரை ஆராதியுங்கள், கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தரே உனக்கு அற்புதங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. இந்த வேலையெல்லாம் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்னாளை போல 10 வருடமாய் குழந்தை இல்லாமல், அன்னாளை போல 10 வருடமாய் வீடு இல்லாமல், அன்னாளை போல 10 வருடமாய் திருமணமாகாமல், அன்னாளை போல 10 வருடமாய் வீடு இல்லாமல், அன்னாளை போல 10 வருடமாய் கோர்ட்ல டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணி கொண்டு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிற இந்த 4 பேருக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்யும். இந்த 4 பேருக்கு ஒரு அதிசயங்களை செய்யும். இந்த 4 பேரை மீட்டெடுப்பீராக. இந்த வேலையிலே அவர்களுக்காக நான் செபிக்கிறேன் அப்பா. வேலையில் உங்க நாம மகிமைப்படட்டும். யாரெல்லாம் மனங்கசந்து அழுகிறார்களோ இந்த செய்தியை பார்த்து, இந்த செய்தியை பார்த்து யாரெல்லாம் மனங்கசந்து அழுகிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு இந்த மாலை வேளையிலே, இந்த இரவு வேளையிலே, இந்த அதிகாலை வேளையிலே, இந்த ராத்திரி 16 மணி வேளையிலே அற்புதங்கள் நடக்கும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதங்களை செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன். என் ஜெபம் கேளும் என் நல்ல இயேசப்பா. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஜெப விண்ணப்ப வேண்டும், உங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றால் எங்களை போன்ல நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். God bless you. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.